வணக்கம். எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக மற்றொரு முறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே தெரியும், பல மாதங்களாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்ன உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் பெரும்பேர் கண்டிகை என்னும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் மலைமேல் இருக்கும் முருகனது ஆலயம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கும் பழமையான இந்த சிறு மலைக்கோயில் ஆலயத்தின் கருவறையிலே இணையாளும் ஆண்டவன் எம்பெருமான் முருகன் பழமையானவராக ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் என்னும் திருப்பெயர் கொண்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராய் தெற்கு நோக்கியவாறு மயில் மீது அமர்ந்து ஆறுமுக கடவுளாக நமக்கு அழகுற அருட்காட்சி அளிக்கிறார். அகத்திய மாமுனிவர் ஸ்ரீ சிவ பார்வதி தம்பதியரின் திருமண திருக்கோலத்தை பல தலங்களில் தரிசித்தாலும் சிவனாரின் திருமண திருக்கோலத்துடன் முருகப் பெருமானையும் சேர்ந்து தரிசனம் கண்ட தலம் இந்த தலம்தான் என்பது தனிச்சிறப்பாகும். நம் செந்திலாண்டவன் திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் முடித்து திருத்தணி சென்று பின் இங்கு வந்து சிறிது காலம் ஓய்வெடுத்ததாகவும் புராண கதைகள் கூறுகிறது. அகத்திய மாமுனிவர், கோரக்கர், புன்னாகேசர், பிரம்மமுனி, மச்சமுனி உட்பட்ட 12 சித்தர்களும் பாம்பன் சுவாமிகளும் தவம் புரிந்து வழிபட்ட இத்திருத்தலத்தின் சுப்பிரமணியரை அருணகிரிநாதர் தன் திருப்புகளில் போற்றி பாடியிருக்கிறார். திருமண வரம் வேண்டி நடைபெறும் செவ்வாய் வழிபாடு இந்த கோயிலில் தனி விசேஷமே. காஞ்சிபுரம், கும்பகோணம் போன்ற பெரிய ஊர்களை கோயில் நகரம் என கூறுவதைப் போல சுமார் 30க்கும் மேற்பட்ட பழமையான ஆலயங்கள் அமைந்துள்ள அழகும் அமைதியும் நிறைந்த இந்த பெரும்பேர் கண்டி என்னும் சிற்றூர் ஆன்மீக அன்பர்கள் கோயில் கிராமம் என்றே அழைக்கின்றனர். மிக அழகாக இந்த கோயில் பராமரிக்கப்படுதுங்க. அதாவது மிகச்சிறிய கோயில் இருந்தாலும் மிக அழகாக அற்புதமாகவே பராமரிக்கப்படுகிறது. அதாவது புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நான் என்னுடைய பல காணொளிகளில் சொல்கிற மாதிரி இதே போன்ற பழைய கோயில்கள், புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும். இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும். அவ்வாறு உதவிகள் செஞ்சிங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க, இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம். அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். மீண்டும் ஒரு முறை உங்களை மற்றொரு கோயிலில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.